போற ஒவ்வொரு நேரத்திலையும் கூட அங்க போன உடனே கூட அப்போ நாங்க நாடாளுமன்றத்துக்கு ஒரு போராட்டம் வச்சோம். இலங்கைக்கு ராணுவ உதவி செய்யாதே அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அந்த பெரியார் திராவிடமா பிறக்கும் பெரியார் திக சார்பா வச்சிருக்கோம். எல்லாம் போயிட்டு நாங்க திரும்பி வந்துட்டு இருக்கோம். திடீர்னு எனக்கு ஒரு அழைப்பு வருது. அழைப்பு சேட்டலைட் போன்ல இருந்து வருது. வந்த உடனே மூத்தவரே இவர் தான் பேசுற, மூத்தவரே நம்ம மண்ணில காலை வச்சுட்டேன் அப்படின்னாரு. உடனே நான் சொன்னோம், யார் சேரல நான் பக்கத்துலன்னு கேட்டேன். ஏன்னா அவரு தான் பொறுப்பாளர் வந்துக்கிட்டலாம். அவர் தான் கூட்டி போறதுக்கும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாண்ணாரு, கொடுங்க அவர்கிட்ட. வர்ற வரைக்கும் கையில எதையும் கொடுக்கூடாது, மொபைல் எதையும் கொடுக்கூடாது அவர்கிட்ட அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொல்லிருக்காரு, உங்ககிட்ட பேச போய் என்ன போட்டு வாங்குறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர் இங்க என்கிட்ட சொன்னாரு, நீங்க என்ன மூத்தரை கேட்டு நான் ஒன்னும் சொல்ல, கையில கொடுக்க வேணாம், இதுக்கு மேல அவங்ககிட்ட எதுவும் கொடுக்கூடாதுதான் சொல்லி வேற ஒன்னும் சொல்லல. ஏன்னா சும்மா போய் அதுக்கு முந்தையே தமிழ்ச்செல்வன்லாம் சேட்டலைட் போனுடைய இடத்த பண்ணிதான் குண்டு வீசினாங்க. தமிழ்ச்செல்வன் மேல ஒரு இது உண்டு. அதனால அப்படியேதான் இவர் எங்கேயாவது போய் உட்காந்து பேசி எல்லாம் உண்டாக்கிடுவாருன்னா நீ கையில கொடுக்காத எங்கேயுமேன்னு சொல்லி அவர்கிட்ட வச்சிருந்தோம்.